என்ன குட்டையா, நமக்குள்ள ஒரு போட்டி வச்சுக்கலாம், வரியா? டேய், எனக்கு அழகு ராஜான்னு பேர் இருக்குது. ஒழுங்கா பேரை சொல்லி கூப்பிடுறா. அடேங்கப்பா, பேர் சொல்லி தான் உன்னை கூப்பிடணுமா? போட்டிக்கு வரையா இல்லையா? ஆ, என்ன போட்டின்னு சொன்னதானே தெரியும். அதோ அங்க தெரியுது பாரு ஒரு மரம், அங்க போகணும். ஆனா அந்த மரத்துக்கு முன்னாடி ஒரு குழி இருக்கு, அதை தாண்டி போகணும். அதை தாண்டி போய் யார் அந்த மரத்துக்கிட்ட போறாங்களோ அவங்க தான் வெற்றியாளர். அப்படியா? சரி, இப்போ இந்த போட்டியில் கலந்துக்கிட்டா எனக்கு என்ன பயன்? எனக்கு என்ன கிடைக்கும்? ம் சரி, யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தோக்குறவங்க அன்னைக்கு கிடைக்கிற உணவை தரணும். அப்போ சரி, உணவை ரெடியாக வச்சுக்கோ. சரி வா பாப்போம் யார் ஜெயிக்கிறான்னு. 1 2 3. என்ன நெட்டையா, என்னமோ தாண்டுற மாதிரியே பேசுன. இப்போ என்னாச்சுன்னு பார்த்தீங்கள? நீ மட்டும் என்ன தாண்டிட்ட பாரு, நீயும் என் கூட கூலியில தான் இருக்கிற. சரி சரி, ரொம்ப பேசாத. மேலே போ, அப்புறம் பேசிக்கலாம். என்னடா, என்ன கூட்டம்னு சொல்லிட்டு உன்னால இந்த குழியை கூட ஏற முடியலையா? தள்ளு. என்னப்பா தம்பி, என்னாச்சு? அப்படியே ஏறிட்ட போல. சரி சரி, இந்த மண் ரொம்ப நைஸாக இருக்குது, இல்லைன்னா ஏறி இருப்பேன். அதை விடு, இப்போ எப்படி மேலே போகிறது? இப்படி 2 தவளைகளும் மேலே ஏறத்துக்கு மாறி மாறி முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் மேலே வரவே முடியல. இப்போ என்னடா பண்ணுறது? ஏறவே முடியல. எனக்கு வேற பசி உயிரை கொள்ளுது. எல்லாம் உன்னால தான். போட்டி அது இதுன்னு இப்போ பார்த்தியா? அப்ப பறவைங்க கூட்டம் மேலே பறந்துச்சுங்க. இங்க பாருங்க, எங்களை காப்பாத்துங்க. பறவைங்களே, பாருங்க, எங்களை காப்பாத்துங்க. பறவைங்களே, பறவைங்களே. இப்ப என்னடா பண்றது? வந்த பறவைங்களும் போயிருச்சுங்க. ஆமாம், எல்லாம் இப்போ யோசிச்சு என்ன பண்ணுறது? என்ன தவளைகளே, குளிக்கல என்ன விளையாடிட்டு இருக்கீங்க? எங்களை பார்த்தா விளையாடுற மாதிரியா இருக்குது. நாங்களே அந்த குழியில் மாட்டிக்கிட்டு எப்படி வெளியே வர்றதுன்னு தெரியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த மண் வேற வழுக்குது, இதில் நீ வேற. அட கோமாளி தவளைகளே, இந்த பக்கம் மண்ணு வழுக்குது சரி, பின்னாடிதான் படிக்கிட்டு இருக்குதே, அதுல ஏறி வர வேண்டியதானே? அட ஆமா, பின்னாடி படி இருக்குது, இதை கூட பார்க்க மாட்டியாரா குட்டையா? ஆமாம், அப்படியே நீ மட்டும் பார்த்துட்ட பாரு. ஒழுங்கா ஏறுடா. இனிமே போட்டி கீட்டின்னு வந்த. எறும்பு மட்டும் வரலைன்னா 2 தவளைகளும் கோமாளி மாதிரி குழியிலேயே இருந்திருப்பாங்க.